என்னமோ சின்ன காத்தடிக்கிற இல்ல எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. அப்பா வருஷம் புறாவும் இப்படி எப்படி இருக்கும்? சாயங்காலம் வீட்டுக்கு வரையும் அப்பா கிட்ட சொன்னதை நினைச்சா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பாத்தியா, உங்க அப்பன் பேரை சொன்ன உடனே ஆகாயமே அலகுது. இந்தியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் விசேட வானிலை அறிவிப்பு. வங்கக்கடல் திடீரென உருவாகிய புயலால் தஞ்சை, சென்னை, தென்னார்காடு, வடார்காடு, செங்கல்பட்டு மாவட்டங்கள் இடி, மின்னல், சூறாவளி காற்று இவற்றுடன் கூடிய பெருமழைக்கு ஆளாகி இருக்கின்றன. பாலாற்றில் பெருவெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. பாலங்கள், சாலைகள் பழுதடைந்திருக்கின்றன. கையெழுத்து போடு. மூர்த்தி, சார 99 கூட்டிப்போ. 200 ரூபாய். அது என் ரூம் சாரியா? உன் ரூம் என்ன பட்டா எழுதி வச்சிருக்கா? திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி ஹோட்டல்ல ரூம் திறந்திருந்தா யார் வேணா நுழையலாம். நாய் மாதிரி எங்க வேணா நுழ. எங்கிட்டயே தகராறு பண்ற? மரியாதையா காய முடியா? ஏன் வீணா கலகம் பண்ற? அறுப்பு மூதேவி கலகம் போட்டாதான் நியாயம் பிறக்கும். பின்னாடிமா அம்மா கண்ணு ஜால் ஜாப்பு. குடுமையோட வந்தவனுக்கு ரூம் இல்லைன்னு குட்டியோட வந்தவனுக்கு ரூம் கொடுத்து கூப்பிட்டு கொடுக்குறேன். குட்டி வச்சுனா பல்ல உடனே ஜாக்கிரதை. குட்டி இல்லாம கொடுக்கறியா? இந்த இங்கிலி பிக்சர் எல்லாம் வேற எவனுக்கு அது வச்சுக்கா. உன் கொண்டாட்டி அடைஞ்சு வை. என்ன யாரு நினைச்ச? குடுமி கோவிந்தா கும்பிடி குட்டியா அலரும். 8 ஊடு கட்டி 7 ஊடு வித்து அடிப்பேன். அடிப்பேன் உதப்பேன். துண்ட ஊடா மேல் துண்டு போட்டு பல கூட்டங்கள் பறந்துனாரு. அந்த கூட்டத்தெல்லாம் கல்லடிச்சவடா நானு. ஐயோ நீதானாவே? ஆமாண்டா. லேசா உன்னை விட போதில்லை. நான் லேசா விட போதில்லை. என்ன வேண்டாம் ஒழுங்கினாயா? ஹோட்டல் முதலாளி கேட்காரு. முதலாளியா? நம்ம பொண்ணு இல்லாத திட்டது இவன் நான் கூட்டம் பேசுற கல்லெடுத்து அதெல்லாம் அப்புறம் பேசிப்போம். முதல்ல அந்த ஆள் சாதி அவர் கையில கூட. உண்மையா சொல்றேன், you are a stupid idiot. என்னடா சண்டை போட்டாலும் கட்சியா பாராட்டிட்டு போலாம் பாத்தீங்களா? ஏன் தாடி நீ ஏன் மறுபடியும் இங்கிலீஷ் பேசுற? சரி, நான் ஒண்ணு சாதாரண ஆளு நினைக்காதீங்க. இந்த ஓட்டுக்கு வர்றப்ப 50,000 ரூபாய் வந்து பாருங்க. முதல்ல சொல்லி கூடாது. உனக்கு ரூம் கொடுத்துறோம். ஒரு ரூம் பண்ணலாம். அதான் சொல்றேன். குடிமை கோதண்டா, கும்படி புண்டி, அழுக்கு பாளையம் அடவழிப்பேன். ஐயோ, அது நம்மளுக்கு பழக்கம் இல்லைங்க. காட்டுறேன் தலைவி, நீங்களே ஒத்திங்க. இதான் சார் வரும். ரூம் நம்பர் 99. ஜாலியான ரூம் சார். ஜாலியான ரூமே ஜாலியா? ஹோட்டலே சொந்தம். ரூமே ஜாலி. என்ன லதாது ஜாலியா இருக்க நேரத்துல எப்படி எப்படி இருந்துகிட்ட? அப்பா நினைச்சேன். சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல உங்க அப்பா இருக்கா நினைக்கிறேன். இத பாரு, நமக்கு இங்க பயமே கிடையாது. 4 பக்கமும் சுவரு. நடுவுல நீங்க நானும் தான். நாம 2 பேர் தான். ஏன் சார் நீங்க இன்னும் போகல? சரி சரி. இப்போ நீ என்ன நினைக்கிற? நாம 2 பேரும் நல்லபடியா ஊருக்கு போய் சேரணும். குளிக்க போறேன். காலேஜ்ல யாரும் ஸ்டேஷன் போகலையா? தேங்க்யூ. மணி 12வது. எங்க போயிருப்பான்? கல்யாண வீட்டுல அவுத்து விடுற செருப்புக்கும் காலேஜுக்கு போற பொண்ணுக்கும் யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. சம்திங் பிஷிங். ஏதோ கோளாறு நடந்திருக்காங்க. சம்திங் பிஷினா ஏதோ கோளாறுன்னு அர்த்தமா? இன்னைக்குதான் ஒரு பெரிய விஷயத்தை நான் புரியல. அரட்டிக்கிட்ட எங்க அர்த்தராத்திரில வந்த இந்த பியூல் பங்காரு சொல்றத கேட்டுவோம். இல்லன்னா உன் பொண்ணு அம்பேர்
என் பொண்ணு நீ பாத்தியா? எங்க அத்தை சொல்றதுனால வந்துருக்கிறேன் நானு. மிஸ்டர் ராமு, son of Mrs. Lakshmi Prabhu, Prabhu Nivas, 6 Masulabadi Road, Madras 17. பெரிய இடத்து பையன் அவனை பழைய பாடியில கவனிக்க கூடாது, நியூ வேவ் பாடியில தான் கவனிக்கணும். அனிதா 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 ஐயோ அனிதா. அம்மாடி வந்தேனே தேடி, அருகில் வா நானும் தஞ்சோடி, ஆரம்பமாகட்டும் கால் நாடகம், வா வா விரைந்து இங்கே. என்னங்க உங்களை தாங்க என்னத்தை சொல்லட்டும் போங்க, ஏங்க ஏங்க ஏனென்னும் தாமதம், வாங்க விருந்து இங்கே. எப்படி நடிப்பு? இத பார்த்தா நடிப்பு மாதிரி தெரியல, ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுது. நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் கண்ணால பார்க்க கூடாது. அணைத்தெடுக்கும் கைகள் ஆலம் விழுதோ, ஆண்மை கொஞ்சம் நேரம் நல்ல பொழுதோ. அணைத்தெடுக்கும் கைகள் ஆலம் விழுதோ, ஆண்மை கொஞ்சம் நேரம் நல்ல பொழுதோ. ஆடிவிட கூட்டது மங்கை மனது, ஹரிராம் ஹரிராம் ஹரே ராம். எத்தனையோ பெண்களிடம் தப்பி வந்தேனே, இன்று உந்தன் கைகளிலே மாட்டிக்கொண்டேனே. எத்தனையோ பெண்களிடம் தப்பி வந்தேனே, இன்று உந்தன் கைகளிலே மாட்டிக்கொண்டேனே. அடங்காத ஆசையெல்லாம் அடக்க போறேனே. ஹரிராம் ஹரிராம் ஹரே ராம். அம்மாடி வந்தேனே தேடி, என்னத்தை சொல்லட்டும் போங்க.